என் மகளை தெரியும் உங்களுக்கு, 6வது மகா, கணக்கில் 8வது. 4 பிள்ளைங்களை எடுத்தோம். 4 பிள்ளைங்க எங்களுக்கு பிறந்தாங்க. ஒன்று ஆண்டோட்ட போயிட்டு, இன்னொன்று ஆண்டோட்ட போயிட்டு. எடுத்து வளர்த்ததும் ஒன்று ஆண்டோட்ட போயிட்டு, எங்களுக்கு பிறந்ததும் ஒன்று ஆண்டோட்ட போயிட்டு. 6வது, இப்போ 6வது. அவளை எப்படி எடுத்தோங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அவ தாய் 2வது நாள்ல ஓடு ரயிலுக்கு முன்னால போட்டு அந்த குழந்தைய கொல்ல நினைத்த போது, இந்தியன் ட்ரெயின்ஸ்க்காக சோத்திரம், அது லேட்டா வந்துச்சு. அதனால பிள்ளை உருண்டு கீழே வந்துட்டு, கீழே வந்த பிள்ளை 2 தெருநாய் சாப்பிட ஆரம்பிச்சு. ஒரு தெருநாய் ஒரு கை முழுதும் சாப்பிட்டுச்சு, அடுத்த தெருநாய் ஒரு காலை கடிச்சு தூங்கிட்டு இருந்தது. அதை கண்ட ஒரு ஏழை மனுஷன் அந்த நாய்களை துரத்திட்டு அதை ஒரு அழுக்கு துணியில சுற்றி சசராம் என்கிற ஊர்ல நம்ம மீரா குமார் எங்க ஜெயிப்பாங்களோ அல்லது ஜெகஜீவன் ராம் எங்க ஜெயிச்சுக்கிட்டே இருந்தார் அந்த தொகுதியில் இருக்கிற அரசாங்க ஆஸ்பத்திரி, ஜில்லா ஹெட் குவார்டர்ஸ், அங்க கொண்டு சேர்த்தாங்க. டாக்டர் இல்ல, நர்ஸ் இல்ல, பிள்ளை பாக்குறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. ஒரு பேண்டேஜ் துணியில வச்சு சுத்தி ஒரு வார்டு பாய் வச்சிருந்தான். 2 நாள் மருந்தும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது. அவளை அது கொண்டு இருந்து அந்த பிள்ளை இருக்குதுன்னு சொல்லி என் மகனுக்கு தெரிஞ்சன, என் மனைவிக்கு எங்கேயாவது தூக்கி போட்ட பிள்ளைங்கன்னா உடனே ஓடிடுவா. போய் எடுத்துட்டு வந்து எங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்தோம். ஒரு எலும்பு மாத்திரம் தான் தொக்கிட்டு இருந்தது. சென்னைன்னு ஒரு டாக்டர் இருந்தாங்க, இப்ப சிஎம்சில இருக்காங்க. அந்த டாக்டர் அங்க இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு அவங்க ஆபரேட் பண்ணாங்க. எங்க இருந்து தெரியுமா? இந்த தோள்பட்டையில இருந்து. ஏன்னா அவ்வளவும் டேப்லெட்ஸ். அந்த சதை மூடுறதுக்கு சதை இல்ல, உடம்புல இருந்து வேற எங்கேயும் சதை எடுக்க முடியாது. 4 நாளா பிள்ளை சாப்பிடல. என் மனைவி மற்றவர்களும் அந்த பிள்ளையினுடைய தொட்டில சுத்தி கையை பிடிச்சு, ஆண்டவரே இவளை இவ்வளவு காப்பாத்தி இருக்கிறீரு, ரயிலுக்கு காப்பாத்தி இருக்கிறீரு, நாய்க்கு காப்பாத்தி இருக்கிறீரு, அழுக்கு துணியோட இன்ஃபெக்ஷன் படல, ஆபரேஷனுக்கு ரெடி ஆயிட்டு, இன்னொரு அற்புதத்தை செய்யணும் ஜெபம் பண்ணும்போது அடுத்த நாள் தானா சதை வந்து மூடிடுச்சு.